இல்லை இங்கே இருந்தால் ஆபத்து அப்படின்னு விலகி போகணும் அப்படின்னா அது எது லிமிட்டு? ரெண்டு தரப்பினரும் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணணும். இல்லைங்க எனக்கு இது பண்ணுறது நீங்கள் பிடிக்கலங்க, இந்த இது என்னை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க முதல்ல பேசணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு தப்பு நடக்கும்போதே இல்லைங்க எனக்கு இது சரியாக படலைங்க, இதெல்லாம் ரீசன்னு பொறுமையாக பேசணும். ஓ என் பொண்டாட்டி இப்படி சொல்கிறாளா, என் ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாங்களா, சரி ஓகே அவங்க சொல்கிறதுல ஏதோ கருத்து இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கணும். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. ஒருவேளை அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரலாமா? 100% ஒரு நாள் கூட ஃபிசிக்கல் அப்யூஸ், ஃபிசிக்கல் வைலன்ஸ், வர்பல் அப்யூஸ் டாலரேட்டே பண்ணக்கூடாது சார். அது எங்கே அன்பு இருக்கோ அங்கே எதுவுமே வராது. உங்களை மட்டமாக பேசுகிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே அன்பு இருக்கிறவங்க யாருமே இதை செய்ய மாட்டாங்க. நம்ம 80 வருஷம் ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாக வாழ்ந்துட்டு நம்ம செத்து போனால் கூட 2 மணி நேரம் அழுதுட்டு நம்மளை தூக்கி போட்டுட்டு அடுத்த நாள் என்னன்னு வேலை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் அவங்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுங்கிறது இன்றைய தேதியில் அப்சல்யூட் வேஸ்ட். நீங்கள் உங்களோட சுயமரியாதையோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டோ உங்களோட செல்ஃப் எஸ்டீமையோ யாருக்காகவும் எந்த பாயிண்ட் இன் டைமில் நீங்கள் பெற்ற குழந்தையாக இருக்கட்டும், உங்களை பெற்ற அம்மாவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்த மாமியார் இன்லாஸாக இருக்கட்டும், அவங்களுக்காக நீங்கள் எப்பயுமே விடக்கூடாது.